பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நம்ம மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 37வது வசனம் எடுத்துக்கோங்க. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனால விளங்குகிறது. சோ விதைக்கிறவன் ஒருத்தனா, விதைய ஒருத்தன் விதைக்கிறான், அறுவடை செய்யறவன் இன்னொருத்தான். அதனால மெய்யான அந்த வழக்க சொல் இதனாலதான் வருதான். இயேசுங்கிற வார்த்தையை சுவிசேஷத்தை நீங்க விதைங்க. ஒருத்தர் விதைப்பாரு, ஒருத்தர் அறுவடையை பார்ப்பாரு. ஆனா அது அதற்கான பலன் நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க இன்னைக்கு விதைக்கிற விதை யோசிக்கலாம், என்னடா இது நான் விதைச்சிட்டேன் இன்னும் அறுவடை காணலையேன்னு. நீங்க விதைக்கிறத நாளைக்கு இன்னொருத்தர் அறுவடை செய்வாங்க. யாரோ ஒருத்தர் விதைச்சிருக்கிறத நம்ம அறுவடை செஞ்சிருக்கோம்ல. சோ நிச்சயமா நீங்க உங்களுக்கு விதைக்க கொடுத்திருக்காரா, விதைங்க. அறுவடைய உங்களுக்கு எப்ப உங்களுக்கு அறுவடை காலம் வரணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அது கொடுப்பாரு. ஆனா இப்ப உங்களுக்கு விதைக்கிற காலம்னா நீங்க விதைச்சுக்கிட்டே போங்க. உங்களுக்கு இப்ப அறுவடை காலம்னு சில பேர் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அறுவடை செஞ்சுக்கிட்டே போங்க. நிச்சயமா அதற்கான பலனை காண்பீங்க. ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, விதைக்கிறது ஒருவனும் ஆண்டவரை அறுவடை செய்கிற ஒருவனும் இருக்கு. இதனாலதான் அந்த வழக்க சொல் வந்திருக்குன்னு சொல்லிடு. ஆண்டவரே, சில பேருக்கு நீங்க விதைக்க கொடுக்குறீங்கப்பா. உங்களுடைய சுவிசேஷத்தை விதைக்கும்படியாக அதை உண்மை உத்தமமா செய்ய ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை தருவீராக. சில பேருக்கு நீர் அறுவடை காணும்படியாக செய்கிறீர் ராஜா. அதற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற எதுவா இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான்ப்பா எங்களுடைய மெய்யான முதலாவது போஜனமாக இருக்கிறது. விதைக்க சொல்லுகிறேன் விதைக்கிறோம், அறுவடை செய்ய சொல்கிறேன் அறுவடை செய்ய அதற்கான கிருபையும் தாளந்தையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். எதை செஞ்சாலும் உண்மை உத்தமமா தேவனுக்குன்னு செய்யச்சு நிச்சயமா அதுக்கான பலனை காண்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ.